மற்றபடி டேஷ்போர்ட் லுக்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு டியூல் டோன் காம்பினேஷன்ல தான் இருக்குங்க. ஸோ பிளாக் வித் பீச் காம்பினேஷன்ல இருக்கு. ரூஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கிரே கலர் அந்த ஒரு காம்பினேஷன்ல போயிருக்கு, நமக்கு ஓகே அப்படிங்கலாம். கிளவ் பாக்ஸ் தான் பாத்தீங்கன்னா ரொம்ப பேசிக் டைப்புங்க. இந்த இடம் மட்டும் தான் நமக்கு வருது. ஸோ இங்க பார்க்கலாம் எஸ்ஆர்எஸ் ஏர் பேக், இதுல ஏர் பேக். ஸோ 6 ஏர் பேக்ங்கிறது நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஈகோல நமக்கு 6 ஏர் பேக்ங்கிறது வருது. அண்ட் ஐஆர் வேவ்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டாண்டா வரக்கூடியதான். ஃப்ரண்ட்ல ஒரு லைட் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ஹாலஜன் டைப். அண்ட் சன்வைசஸ்ல பாத்தீங்கன்னா பேசிக் தாங்க. டிக்கெட் ஹோல்டர், மிரர்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இங்க ஹேண்டில்ஸுமே வந்திருக்கு. ஸோ ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் 5 ஹேண்டில்ஸ் கொடுத்துட்றாங்க இந்த வெஹிக்கல்ல. அதபடி ஏசிஸ், ஸோ இது வந்து ஏசி டாப் வேரியன்ட்டுங்கவும் ஏசி இருக்கு. ஏசி கூலிங் நல்லா இருக்குங்க. ஸோ ஐடல்ல நிப்பாட்டி இருக்கும்போது போட்டிருக்கும் போதுமே ஏசி கூலிங் நல்லாவே இருக்கு. இன்ஃபோடைன்மெண்ட்லாம் வேணா நீங்க இந்த இடத்துல வாங்கி ஆஃப்டர் மார்க்கெட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணணும். அண்ட் 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் இங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல காயின் ஹோல்டர், கப் ஹோல்டர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல வருது. மற்றபடி உட்காந்து ஓட்டுறதுக்கு பாத்தீங்கன்னா கம்ஃபர்டபுளா இருக்குங்க. ஸோ சீட்டிங் பொசிஷன் ஓகே. என்னோட ஹைட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 ஃபீட் இருப்பேன், 5'11", 6 ஃபீட் இருப்பேன். ஸோ எனக்குமே உட்காந்து ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கு. இந்த இடத்துல முட்டியெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இரிக்கல, நல்லா இருக்கு, அது ஓகே நமக்கு. ஏன்னா பிக்சர் பொசிஷன் சீட் அப்படிங்கிறதால நான் சொல்றேன், அந்த இது ஓகேவா இருக்கு. கியர் மாத்துறதுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு அப்ரைட்டான பொசிஷன்ல தான் இதோட டிரான்ஸ்மிஷன் லிவர் வருது நமக்கு. அது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க, எல்லாம் ஓகேவா இருக்கு. ஆம்பர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்ல. மற்றபடி புடிச்சு ஓட்டுறதுக்கு நல்லாவே ஒரு கமாண்டிங்கான பொசிஷன்ல ஸ்ட்ரெயிட்டா உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்கும். ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா மேனுவல் ஸ்டேரிங் அப்படிங்கவும் கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு நமக்கு. பட் ரன்னிங்ல வீல் ஸ்பின் ஆக ஸ்டேரிங் வந்து நமக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட் கொடுக்குது. பட் ஐடல்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே டைட்டா தான் இருக்கு. அண்ட் ஏசியோட த்ரோ வந்து ரியர் பேசஞ்சருக்குலாம் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா செகண்ட் ரோக்கு ஓகே. தேர்ட் ரோக்குங்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான், அந்த அளவுக்கு ரீச் இருக்காது. பட் செகண்ட் ரோக்கு நல்லா இருக்கு. அண்ட் டிரான்ஸ்மிஷன் லிவரும் பாத்தீங்கன்னா இதுல வந்து 5 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான், ஆட்டோமேட்டிக்லாம் இந்த இதுல கிடையாது. ஸோ ஈகோ பொறுத்த வரைக்கும் ஒரு பட்ஜெட் 6 to 6.5 lakhs பட்ஜெட்ல நமக்கு வந்துட்டு அதிக மக்களை ஏத்திட்டு போறதுக்காகவும் பொருட்கள்லாம் எது இருக்கு அப்படின்னா அதை ஏத்திட்டு போகவும் உருவாக்கப்பட்ட ஒரு மினிவேன் செக்மெண்ட் தான் தவிர இது வந்து ஃபீச்சர்லோட இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்டபுள் பேசஞ்சர் வெஹிக்கிள் நம்மளால பார்க்க முடியாதுங்க. பட் ஒரு மல்டி பர்பஸ் வேணா நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி வெஹிக்கிள் தான் இது.